மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, மணி 6:10ங்க. லேட் ஆச்சு பாருங்க. எந்திரிச்சு எல்லாம் கழுவி விட்டு, வாசலெல்லாம் கழுவி விட்டு, குட்டி குட்டியாக நமக்கு தெரிஞ்ச வேலையவே நம்ம எப்போ செய்கிற வேலையை செஞ்சுட்டு, எனக்கு டிக்கெஷன் போட்டு, எனக்கு நம்ம எதுக்கு டிக்கெஷன் போட்டு குடிக்கணும். அது நேற்று வச்ச பூ பறிச்சிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு டிக்கெஷன் போட்டுடலாங்க. வெந்தயக்கீரை பாருங்கள், நம்ம அன்றைக்கி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது வந்து வெயில் வைக்காமையே நெவல்லே வணங்கிறதுக்கு. இன்றைக்கி சுண்டைக்காய் சட்னி, கொத்தமல்லியும் சுண்டைக்காயும் போட்டு, இவ்வளோ சுண்டைக்காயும் போடுறது இல்லைங்க, சட்னி செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு துவையல் மாதிரி செஞ்சு அரைச்சி தாளித்து வச்சுட்டோம்லான்னா ஒரு 2-3 நாளைக்கு வரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம். இன்றைக்கி இட்லி தோசை ரெண்டும் தான். தம்பி வந்துட்டான். மாவு நம்ம மிக்ஸியில் மாவு அரைச்சி வச்சது உளுந்தும் போட்டு கரைச்சி பொங்கியிருக்கிறாங்க. இது கார்ன் நைட் பொரிச்சு சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுட்டேன். குழம்பு இருக்குங்க, நேற்று வச்சு குழம்பு இருக்குது. அதுக்கு மட்டும் தம்பி கொஞ்சம் சாதம் வடித்து வச்சுட்டேன். அவன் மதியானத்துக்கு சாப்பிட்டுக்குவான். காலையில் டிஃபனுக்கு சுண்டைக்காய்க்கு தேவையாக இருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயமாக எடுத்து வச்சுட்டோங்க. டிக்கெஷன் நம்ம ஐயனுக்கும் நமக்கும் தேவையாக இருக்கிற டிக்கெஷன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பு டெய்லி தொடச்சிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அது கண்டிப்பாக கொடுப்பார். அவர் நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்றும் நடக்காது. நம்ம இன்றைக்கி ஓடிட்டுருக்கிற மக்கள் நம்ம நினச்சி தான் ஓடிட்டுருக்கிறோமா, நம்ம நினச்சி தான் ஓடிட்டுருக்கிறோம். நம்ம முயற்சி 50%, 25% தான் நம்ம முயற்சி இருக்கும். 75% அவங்கக்கிட்ட இருந்த வர்ற நல்ல அனுகிரகங்கள், நல்ல ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அதுதான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஏதோ எல்லாமே நம்ம கையில் இருக்கின்றது. அப்புறம் இன்னொரு தவறு, நமக்கு முன்னோர்கள், அதாவது நமக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்களா, என்ன மற்றவங்களுக்கு நல்ல இதை செஞ்சுட்டு செயல்களை செஞ்சுட்டு அவங்களுக்கு நல்லா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன கடமை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அவங்க அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களோட சங்கல்பத்துக்கு கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களோட ஜெனரேஷனில் அது அவங்க அப்பா அம்மா செஞ்சது, அவங்க தாத்தா பாட்டி செஞ்சது, நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா நல்லா வாழ்ந்துருப்பாங்க. அந்த அனுகிரகம் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு 10% இருக்கிறதுனால நம்ம என்ன தவறுகள் செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் நம்ம எனக்கு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமிராக நினச்சிட்டு இருக்கலாம். அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க செஞ்சு நல்லது கெட்டது தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதும், நம்ம கெட்டது செஞ்சுட்டு நம்ம நல்லா கெத்தாக வாழ்கிறதும் அவங்களோட அனுகிரகத்தினால தான். நம்ம செய்கிறது நமக்கு பின்னாடி நம்ம வளர்த்தி விடுறோம் இல்லைங்களா, அந்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக சேரும். இது நடைமுறையில் நான் சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே இது எழுதி வச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது தான். அதில் நம்ம நல்லா இருக்கிறோம்ப, எஸ்கேப் ஆகிட்டோம்ப, நம்மளோட பெருக்கிங்க யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. இன்றைக்கி நம்ம ஒருத்தர் கொடுத்தோம்லான்னா ட்ரிபிளாக நமக்கு வருன்றது தெரியும். அது அறிந்தது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மக்கள் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்களோ, அதாவது ஐயன் சொல்லியிருக்கிறாரு, பச்சுந்தி நம்ம நிறத்துங்களை காட்டுறதுக்கோசரம்தான். அதை திரும்பி பார்த்த உடனே நம்ம அதை பார்த்த உடனே அது நம்மளை பார்க்குதா இல்லையோ, நம்ம அதை பார்த்து அதுக்கு ஒரு
பார்வை காட்டி அது இருக்கே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம் பாருங்கள். அதுக்கு பேர் தான் நம்ம பச்சையந்தின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட எண்ணங்கள் குணங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த நிறம் மாதிரி அவங்க கடவுளோட சக்தி படைத்த அனுகிரகத்தோடு இருக்கிறது. அது கடவுளோட சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க. அதனால் நமக்கு காட்டி கொடுக்குது அந்த குணங்களில் வந்து. நல்ல பாம்பு இருக்குன்றாங்க, நம்ம கூடவே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேருக்கு இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கு கூட இருக்குது, அவங்கள ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட நலம். ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காங்க ஓன்னுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு திசையில் அவங்கள நோக்கி இருந்துகிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு அது வந்து எப்போ அதோட வேலை காட்டுதோ தெரியாது. அந்த மாதிரி தான். ஐயோ நேற்று ஒருத்திங்க இது இந்த இடத்துல இருந்துச்சு அப்படி ஆச்சு, அதில் அந்த மாதிரி குணங்களை வந்து நம்மக்கிட்டே இருக்கிற குணங்களை தான் அது காட்டி கொடுக்குமா தவிர அதுக்கு அந்த பேர் இல்லைங்க. நம்மக்கிட்டே இருக்கிற குணங்களுக்கு தான் நமக்கு தான் அந்த பேர். அந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு தான் நினச்சிக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளோட வீட்டில் சின்ன ஒரு சமையல் தாங்க. ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கிறப்ப அதை நைட்டுக்கு தான் செய்யணும். சுண்டைக்காயையும் வச்சு இந்த தைராய்டு இருக்கிறவங்க, மேக்ஸிமம் தைராய்டு இருக்கிறவங்களுக்கொசரம் தான் இன்றைக்கி பயந்துகிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கொசரம் தான் இந்த கொத்தமல்லியும் இந்த சுண்டைக்காயும் இந்த கசப்புத்தன்மை இதுக்கு வந்து ஒரு மிகத்தான ஒரு தத்துவம் இருக்குங்க. அற்புதமான குணங்கள் இருக்குது. தைராய்டு வந்து நம்ம இதோட விதைகளை வந்து நம்ம பொடி பண்ணி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலும் அது கண்ட்ரோலில், அந்த சுரபை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருது. இது பச்சையாக நம்ம சட்னி அரைச்சி துவையில் அரைச்சி அதை ரொம்ப வணக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் வணக்கி எடுத்ததுக்கப்புறம் இது லைட்டாக அப்படி பச்சைதாகவே சாப்பிட்லாம். போட்டு எடுத்து சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இதோட குணங்கள் வந்து நமக்கு தேவையில்லாமல் அதுவும் ஒரு சுரபியின் நோய்களை உற்பத்தி பண்ணுறது தான் தைராய்டுன்றது தான். ஏன்னா அதை வந்து கண்ட்ரோல் கொண்டாடுறது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க கொத்தமல்லியை வந்து. ஆனால் இதோட மருத்துவ குணங்கள் அவ்வளோ நன்மைகளை கொடுக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு சுகர் கண்ட்ரோல் எல்லாருமே சாப்பிட்லாம். இது கொஞ்சம் அதிகமாக வந்து நமக்கு கூலிங் கொடுக்கும். இருந்தாலும் வந்து சுகரு தைராய்டுக்கு அவங்களுக்கும் இது வந்து நல்ல குணங்களை கொடுக்கும். சின்ன வெங்காயம் சொல்லவே வேண்டாம், எல்லாமே எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்குங்க. அதனால் சட்னி செஞ்சு இன்றைக்கி வாங்க நம்ம வந்து பேசிகிட்டே இருந்துருவோம் வளவலன்னு. அதனால் நமக்கே தெரியுது, நீங்களே தெரிஞ்சு ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாருக்குமே வந்ததுக்கப்புறமா தெரியும். ஆனால் வெளியே வந்து பாட்டு பாடிட்டே நடிச்சிட்டு தெரியலாம் முடியாது. வளர விடுறம்ப ஒரு நமக்குள்ளே இருக்கிற விஷக்கிருமியை வந்து நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து விட்டு காட்டிகிட்டு இருக்கிறப்ப நோகிறவங்க நொந்து போகிறவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க, அப்படியே இறந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நன்மைகளில் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களும் வந்து ஆனந்தமாக இருப்பாங்க. கடவுள் இருக்கார், எல்லாருக்கும் தான் இருக்காருங்க, உங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து ரஜினி சார் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்கும், இருப்பாங்க கடவுள் நம்ம கூட. மக்களே, சமையல் முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் போட்டு நம்மளாம் ஐயா கூட ஷேர் பண்ணி குடிக்கலாம்.